ஸ்பெஷல் பானிபூரி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். இது வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம் செய்கிறதுக்கு மல்லி இலைகள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, 2 பல் பூண்டு, 1/2 லெமன் ஜூஸ், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாகவே வடிகட்டிக்கோங்க, ஏன்னா அதில் காரம் இருக்கும். இப்போ அடுத்ததாக புளி தண்ணி. புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், மாங்காய் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் பானிபூரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக காரா பூந்தி சேர்த்து இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு இதில் கருப்பு வேக வச்ச கொண்டக்கடலை, கையளவு குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், மல்லி இலைகள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பானி மசாலாவும் ரெடி. இப்போ ஒரு பூரியை எடுத்து ஓட்ட போட்டு அதில் இந்த மசாலாவை வச்சு இது மேலே கொஞ்சம் மிக்சர் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பூரியை பானியில் முக்கி எடுத்து சாப்பிட்டீங்க